கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை நாம் கேட்டு வருகிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், இனிமேலும் அவர் பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையே இந்த செய்தியின் மூலமாக நம்முடைய இருதயங்களில் பிறந்திருக்க கடவதாக இருக்கிறது. இந்த நேரத்திலுமாக நாம் வேதத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஏற்ற நன்மைகளையும் எங்களுக்கு ஏற்ற சுகத்தையும் உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. உம்முடைய ஆலோசனைகளால் நாங்கள் நிறைந்திருக்கவும் பூமியிலே சமாதானம் காணவும் தேவரீர் எங்களை உம்முடைய வார்த்தையினாலே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த உலகத்தை நாம் சற்று பார்க்கும்போது தேவனை பின்பற்றக்கூடிய மனுஷர்களுடைய நிலைமைகளையும் நாம் பார்க்கிறோம். தேவனை எதிர்த்து நிற்கும் சில மனுஷர்களுடைய நிலைமைகளையும் நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்தியின் நோக்கமானது, நீங்கள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை பின்பற்றுங்கள். தேவனை பின்பற்றினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாப்பாய் இருப்போம் என்பதை இந்த நாளின் செய்தி வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி கொண்டிருந்த மோசே, இந்த இஸ்ரவேலருக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை ஆண்டவர் அவர்களுக்கு முன்குறித்திருக்கிறார் என்பதை அறிந்த பிற்பாடு அந்த தேசத்தை சென்று அதை சுற்றி பார்த்து வரும்படியாக அதிலே சில புருஷர்களை அவர் அனுப்பினார் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இவர்கள் அங்கே கடந்து சென்று பார்த்து வந்த செய்திகள் என்ன? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். எனவே மோசேயோடு பின்தொடர்ந்த ஜனங்களில் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்வது, ஒவ்வொரு கோத்திரங்களிலிருந்தும் ஒரு பிரதிநிதியாக, ஆக மொத்தம் 12 கோத்திரங்களிலிருந்து 12 பிரதிநிதிகளை நீ அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படியாக அனுப்பு என்று சொல்லி தேவனுடைய கட்டளை இந்த மோசேக்கு உண்டானது. இந்த மோசே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தமாக அந்த தேசத்தை, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக 12 நபர்களை அனுப்பி வைத்தார். இந்த 12 நபர்கள் கடந்து போனவர்கள் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா திசைகளும் அதனை சுற்றி பார்த்து அவர்கள் கடந்து வந்தார்கள். வேதம் சொல்லிற்றது, அவர்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்ப்பதற்காக 40 நாட்கள் சென்ற பிற்பாடு அவர்கள் மோசேயினிடத்திலே திரும்பினார்கள். 40 நாட்களாக இந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை அவர்கள் உலாவி பார்த்து கொண்டு இருந்தார்கள். 40 நாட்களாக அவர்கள் அநேக தகவல்களை சேகரித்து மோசேயினிடத்திலே கொண்டு போய் அவர்கள் சொன்னார்கள். 27ஆம் வசனத்தை பார்ப்போம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்று சொல்லி அவர்கள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்தவங்க சொல்றாங்க, அந்த தேசத்தை பார்த்தோம், நீங்க சொன்ன மாதிரி அது பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம்தான், இந்தா பாருங்க, ஒரு கனியை பாருங்க என்று சொல்லிட்டு அதை மோசேயினுடைய கண்களுக்கு முன்பதாக காட்டினார்கள். 28ஆம் வசனம், ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். எனவே வேதத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்ன பாரும்போது, ஏனாக்கின் குமாரர்கள் எல்லாம் ராட்சதர்கள், அவர்கள் சரீர அளவில் மிகவும் பெரியதாய் இருக்கக்கூடியவர்கள். எனவே இந்த உலாவும்படியாக 12 பேர் 40 நாட்கள் வேவு பார்க்கும்படியாக கடந்து சென்றார்கள் அல்லவா? இவர்கள் எல்லாம் பார்த்து அந்த ஏனாக்கின் குமாரரையும் பார்த்த செய்தியை மோசேயினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள்.
அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 29ஆம் வசனத்தை பார்ப்போம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் என்பவர் உள்ள வரார் பாருங்க. 30ஆம் வசனத்துல காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். எனவே காலேப் இந்த தேசத்தை குறித்து ஜனங்கள் அதை பார்த்து வந்த 12 பிரதிநிதிகளும் இந்த மோசேட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பேசி கொண்டிருக்கும் போது இந்த காலேப் சொல்வது என்ன என்று சொல்லி நாம் பாரும்போது, நம்ம வேகமாக போய் அந்த தேசத்திலே நம்ம ஊடுருவி நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம், இப்ப போனா ஆண்டவர் நமக்கு அதை எளிதாக நமக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லி இந்த காலேபினுடைய நம்பிக்கையின் வார்த்தையை அவன் வெளிப்படுத்தினான். சரி, இப்ப என்ன ஆனதுன்னு சொல்லலாம் பாருங்க. 31ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். கூட இருந்த ஒரு மனுஷன் ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறாரு, அங்க போய் அவங்க கிட்ட அவங்களுக்கு எதிர்த்து நம்ம நிற்க முடியாது, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்லை, அவர்கள் ரொம்ப பெரிய பலவான்கள் என்றார். நாங்கள் போய் 32ஆம் வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அங்க ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்தோம், ஆனா நாங்கள் ஒரு வெட்டுக்கிளிகளை போலதான் இருந்தோம் என்று சொல்லி அந்த மோசேயின் இடத்துல அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப என்ன ஆனது என்று சொல்லலாம் பார்க்கும்போது இந்த காலேபினுடைய நம்பிக்கை எப்படி வெளியில வருகிறது என்று சொல்லாம பார்க்க போகிறோம். இந்த 6வது வசனத்தை நாம் பார்ப்போம். 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் வேதம் சொல்லிருக்கிறது, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கானானுக்குள்ள போனோம்னா எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க, அவங்க நம்மளை கொன்றுவாங்க, அவங்க முன்னாடி நம்ம எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த செய்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல காலேபு யோசுவா 2 பேரும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் சொல்ற. ஆண்டவர் உண்மையிலே நம்ம மேல பிரியமா இருந்தா அதை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா நம்ம போய் பார்த்துட்டு வந்த தேசம் அவ்வளவு தூரம் ஒரு நல்ல தேசம் என்று சொல்லி அந்த காலேபும் யோசுவாவும் பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்த 9ஆம் வசனத்தை பேசுறாங்க பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். 2 பேரும் பேசுறாங்க, இனிமே அவங்க மேல இருந்த நிழல் அவங்கள விட்டு போயிடுச்சு, இனிமே கர்த்தர் நம் பக்கத்திலே இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க. எனவே இதை கேட்டதுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால், 40 வருஷங்களாக வனாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், இவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்திற்குள்ளாக கடன் செல்ல வேண்டும், அதை வேவு பார்க்கும்படியாக கடன் சென்று வந்தவர்களுடைய செய்தி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செய்திகளை அவர்கள் கொடுத்திருந்தாலும், இந்த நேரத்தில் மோசேயினுடைய தீர்மானம் என்னவாக இருக்க போகிறது, அல்லது இந்த யோசுவாவும் காலேபும் அவர்களுடைய விசுவாசமான அந்த சாட்சிகள் என்ன நோக்கத்திற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த இருக்கிறது? இந்த காலேபு இயேசுவை முழுவதுமாக பின்பற்றினவனாக இருக்கிறான். எனவே இயேசுவை முழுவதுமாக பின்பற்றினதுனாலே, இந்த யோசுவா இயேசுவை முழுவதுமாக பின்பற்றினதுனாலே, இந்த காலேபாலும் யோசுவாவாலும் அந்த கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் கடந்து அங்கே நம்ம சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை பிறக்கிறது. அவர்கள் மேலே பாதுகாப்பாய் இருந்த அந்த பிரசன்னம் அகன்று போயிற்று, நம்ம மேலே அந்த பாதுகாப்பாய் இருக்கக்கூடிய பிரசன்னம் இருக்கிறது என்பதையும் இந்த காலேபு மற்றும் யோசுவா அதை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள்.
அந்த தேசம் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசம். அந்த தேசம் பரலோகத்தின் தேவனால் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படக்கூடிய தேசம். அந்த தேசத்திலே நாம் கடந்து செல்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த காலேப் மற்றும் யோசுவா 2 பேரும் முன்வைக்கிறாங்க. எனவே இந்த காலேபினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இயேசுவை முன்வைத்து இயேசுவை பின்பற்றுகிறவனாக இந்த காலேபு. எனவே இந்த காலேப் இயேசுவை பின்பற்றக்கூடிய நாட்களிலே இயேசுவினுடைய வழிநடத்துதலை பெரிதாய் பார்த்தவனாக இந்த காலேப் மற்றும் யோசுவா. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் சில வேளையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய இலக்குகள் அது பெரிய விதமான இலக்குகளாக இருக்கலாம். உங்களுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட இலக்குகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட இலக்காக இருக்கலாம். அதை எப்படி சந்திப்போம், எப்படி எதிர்கொள்வோம், எப்படி ஜெயிப்போம் என்ற கேள்வி உங்கள் மத்தியிலே இருக்கும் என்று சொன்னால், இந்த காலேப் மற்றும் யோசுவாவை பார்க்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பி போனீர்கள் என்று சொன்னால் அவை எல்லாம் நமக்கு எளிதான சுதந்திரமாக நமக்கு நிறைவடையும். இந்த காலேபினுடைய வாழ்க்கையிலும் யோசுவானுடைய வாழ்க்கையிலும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, இயேசுவை அவர்கள் பின்பற்றினவர்களாக இருந்தார்கள். எனவே இயேசுவை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீத்துவின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை நாம் படிப்போம். தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். வேதம் சொல்லிக்கிற தீத்துவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. எனவே நாம் பேசுவது ஏதாக இருந்தாலும் அது ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். 2வது வசனம், முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு நீ புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்கள், அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவருமாய் இருக்கவும், தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகளுக்கு தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கிறவருமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லுங்கள். எனவே முதிர் வயதுள்ளவர்களுக்கு நாம புத்தி சொல்ல வேண்டிய அவசியத்திலே நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கூடுகையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய கூட்டமும் பார்க்கும்போது எல்லாம் பெரும்பாலும் முதிர் வயதை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த முதிர் வயதை உள்ளவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன நன்மையை கொடுப்பது என்று சொல்லி அவர்கள் தெரியவில்லை. எனவே இந்த வேதத்தில் நம்ம படிக்கும்போது அந்த 12 பேர் போய் உலாவி அந்த தேசத்தை வேவு பார்த்து வந்தார்கள். அந்த 2 பேர் அந்த தேசத்தை பற்றி நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள். 10 பேர் அந்த தேசத்தை பற்றி நல்ல வார்த்தைகளை சொல்லவில்லை. அந்த 10 பேர்களை அந்த இடத்திலேயே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்து அவர்களை சங்கரித்தார். அப்ப வேதம் சொல்லியிருக்கிற இந்த அடிப்படையை வைத்து நாம் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் கொடுத்திருக்கிற சில நன்மைகளை பார்த்து நாம் குறை சொல்லுவோம் என்று சொன்னால் அந்த குறை நிமித்தமாக நாமே அதிக இழப்புகளை நாம் சந்திப்போம். அந்த குறை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்காது. குறை சொல்வது எப்ப சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லலாம் பாரும்போது நன்றி அறிதல் இல்லாமையினாலே. எனவே 40 ஆண்டுகள் வழிநடத்தின தேவனுடைய மகத்துவங்களை உணராத இந்த ஜனங்கள் குறை சொல்ல ஆரம்பித்தாங்க, பதட்டப்பட ஆரம்பித்தாங்க, நம்பிக்கையில் குறைவு வர ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, முதல் தலைமுறையான இஸ்ரவேலர்ல இந்த கானான் தேசத்துக்குள்ள 2 பேர் போனா போதும் என்று சொல்லிட்டு வேற எல்லாத்தையும் ஆண்டவர் நியாய தீர்த்து அல்லது வழியிலே அவருடைய காலங்களை முடிவு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் இயேசுவை பின்பற்றக்கூடிய காலத்திலே இன்றைக்கு நாம் குறை சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அல்லது நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னிலையிலும் அந்த ஆசீர்வாதமும் நன்மைகளும் கிருபையும் தொடரும் என்பது ஒரு சந்தேகமாக தான் இருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக நன்மைகள் தாமதித்ததுக்கான காரணமும் இந்த திருந்தாத மனுஷர்களுடைய இருதயமே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த காலேபையும் மற்றும் இந்த யோசுவாவையும் போல
மிகவும் உருக்கமானதாக, இயேசுவுக்காக அவரை பின்பற்றும் இருதயமாக, இயேசுவுக்காக உண்மையுள்ள இருதயமாக உங்களுடைய இருதயம் இருக்கிறதா? ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:15 வேதம் இப்படியாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே உங்களுடைய இருதயத்திலே இன்றைக்கு தேவனுடைய கற்பனை இருக்கிறதா? இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே நான் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விசுவாச பிள்ளைகளே, உங்களிடத்திலே ஆண்டவருடைய கற்பனை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? ஆண்டவரிடத்திலே அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அல்ல, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். இந்த காலேபினுடைய வாழ்க்கையும் இந்த யோசுவாவினுடைய வாழ்க்கையும் உலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அல்ல, ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. எனவே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தான் அந்த காலேபு பேசினார் பார்த்தீங்களா, சரி வாங்க நம்ம போய் உடனடியாக சுதந்து கொள்வோம், ஆண்டவர் அந்த தேசத்தை நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம அங்கே போனதும் அவர்களை ரொம்ப லகுவாக அங்கிருந்து விரட்டிடலாம். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி படிகளை நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கால்கள் சறுக்காமல் இருப்பதற்கு இயேசுவையே பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் இப்படியாக சொல்கிறது, அப்போது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ரெண்டாவது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, காலேப் அவ்வளவு நிச்சயமா பேசுறார். அவருக்கு இருக்கக்கூடிய விசுவாசத்தின் தைரியத்தினால அவ்வளவு நிச்சயமா பேசுறாரு. என்ன சொல்லி பேசுறாருன்னு சொன்னா பார்க்கும்போது, நம்ம உடனே போய் அதை சுதந்து கொள்வோம், எளிதாய் ஜெயித்து விடலாம், யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அதை ஜெயித்து விடலாம். காலேபினுடைய வார்த்தைகள். எனவே அவர் அவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கையாய் இருப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த தேசத்தை அவர் சுத்தி பார்த்திருந்தாலும், அந்த தேசத்தின் மேலுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பார்த்து வந்தாலும், அந்த காலேப் சொல்வது என்னன்னு சொன்ன பார்க்கும்போது, கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல இருக்கிறது. அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கிறதுனால தான் அவர் கொடுக்கிறாரு. அவருக்கு விரோதமா யாரும் எதுவும் பேசிடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம். வசனம் சொல்லிக்கிறது பாருங்க காலேபை பற்றி. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை, என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தித்துக் கொள்வார்கள். காலேபினுடைய தைரியத்தை பார்த்து ஆண்டவரே அந்த இடத்துல சொல்றார். ஆண்டவர்ல மோசேன்னு சொல்றார், ஆண்டவருன்னு சொல்றார், இந்த தேசத்தை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எப்படி ஆகும்? நம்மளால எப்படி முடியும்? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும். காலேபினுடைய ஆவியை பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பார்த்தீங்களா, அவன் வேறே ஆவியை உடையவனாக இருந்தான். அந்த வேறே ஆவியை கொண்டவனாக இருந்து அவன் உத்தமனாய் அவன் இயேசுவை பின்பற்றினான். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுவதற்காக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வசனம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு என்று நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நாம் வேதத்தை நாம் பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு வசனத்தையும் கூட நாம் பார்ப்போம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றுறது சாதாரணமான விஷயம் அல்ல. இயேசுவை பின்பற்றும் போது உங்கள் இருதயங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொண்டிருக்கிறதாக இருக்க வேண்டும்.
யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது யோசுவா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இருக்கக்கூடிய அந்த உறுதியான தீர்மானம். இன்றைக்கு உங்கள் மேலும் என் மேலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அது தொடர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவையே பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவையே பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்போது அதிக நிச்சயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி நாம் நம்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்ய போகிறது என்னன்னு சொன்னால் பார்க்கும்போது, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய அறிவு கெட்டாத விஷயத்தை ஆண்டவர் எளிமையாக செய்து காண்பித்தாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் அறிவு கெட்டாத அவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக, என்னை தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படுவதற்கு ஏதுவாக, அவருடைய ஐஸ்வர்யத்தினாலே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமுடையவர்களாக இருக்கிறீர்களா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்ப்போம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது காணக்கூடாமலும் இருக்கிற காரியம், நம்பக்கூடாமலும் இருக்கிற காரியம், ஆனால் விசுவாசத்தை வைத்து அங்கே கடந்து செல்கிறவர்களாக போறாங்க. அந்த இடத்துல அதிக ரட்சிப்பை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ ஜனமே, உங்களுடைய இருதயத்தினுடைய நம்பிக்கை என்ன? பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மேலே இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? இன்னும் ஒரு வேத வசனம் சொல்லியிருக்கிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். காலேபுக்கு ஒருவேளை இந்த வசனம் தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இந்த நமக்கு முன்பதாக ஒரு பெரிய இலக்கு ஒன்று இருக்கிறது, பெரிய கடமை ஒன்று இருக்கிறது, இதை நான் எப்படி எதிர்கொள்வேன், இதை நான் எப்படி ஜெயிப்பேன் என்று சொல்லி ஏங்கக்கூடிய இருதயமாக உங்களுடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மையை அருளின தேவன் இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் குறைத்து கொள்ளாமல், காலேபை போல யோசுவாவை போல விசுவாசத்திலும் இயேசுவை பின்பற்றுதலிலும் பக்தி வினயமான வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்வதிலும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது பரலோகத்தின் தேவனுடைய கிருபைகள் உங்களை தாங்குவதாக இருக்கிறது. காலேப் மற்றும் யோசுவா இவர்கள் இருவரும் கானான் தேசத்திற்குள்ளாக வெற்றியாய் கடந்து சென்றார்கள். பிற்பாடு இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசேக்கு அடுத்த காலத்திலே இவன் தலைவனாக நியமிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்களையும் உயர்த்துவதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களையும் இந்த உலகத்திலே வெற்றி மகுடம் சூடி அழகு பார்ப்பதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் பெரிது, உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய தடைகள் பெரிது. அதை எதிர்கொள்வதற்கும் அதை நொறுக்குவதற்கும் பலம் படைத்த கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, காலேபனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் உம்மை முழுவதுமாக பின்பற்றினவனாக இருந்தான். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்களும் உம்மை முழுவதுமாக பின்பற்றி இந்த காலேபை போல அதிக நிச்சயம் கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்த ஆவியின் பலத்தை நம்பினவனாகவும் இருந்து எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த விதமான இலக்குகளையும் நாங்கள் ஊடுருவதற்கு ஏதுவாக கர்த்தருடைய பலன் எங்கள் மேலே இருந்தரலட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.